இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வருவார். வெளியில் வரும்போது வந்து அந்த எல்ட்ரஸுங்க அந்த இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே வந்து ஹீரோ வந்து வரவேற்கிறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க. அப்படி எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வெளியில் வந்து ஒரு மாதிரி ரத்தக்காரையாக தான் வருவார். இவங்க யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியாது. ஆனால் அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து முன்னதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இவன் உடம்புல வந்து ஏதோ ஒன்று கலந்துருக்கு. அப்போது வரலாற்றை சொன்ன மாதிரி இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவன் ஏதோ கெயின் பண்ணியிருக்கான். இவன் ஏதோ ஒரு லக்கி என்கவுண்டரை வந்து மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் இன்ஸ்ட்ரக்டரை மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மேலே இருக்கிற ஸ்மெல் வந்து ஹீரோ அனுப்பிச்சி வச்சுருவாங்க கங்க்ராச்சுலேஷன். இப்போ ஹீரோ வந்து 5th டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது நல்ல வேலை இப்போ அந்த கரும்பு பிடிச்ச ஸ்மெல் என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கையில் வந்து மான் கொம்பு மாதிரி கொண்டு வந்திருப்பார். அதை இன்ஸ்ட்ரக்டர்லாம் பார்த்துட்டு மான் கொம்பு தான் நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது ஸ்பிரிச்சுவல் கிரியேச்சர் ட்ராகனோட ஒரு ஹார்ன் தான் அது. ஹீரோ அதை பார்த்துட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்ப்பார். ஹீரோ வந்து அந்த குகையை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹெவன்லி டீமன் ஸ்வாடை வச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வைப்பார். அந்த ஆன்சஸ்டரை விட்டுட்டு போன அந்த டீமன் டெக்னிக் எல்லா ஸ்வாட்னாலையுமே தாங்க முடியாத அந்த இம்பேக்ட் வந்து அந்த ஸ்வாட் வந்து ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் வந்து அசால்ட்டாக தாங்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து சின்ன ஒரு டேமேஜும் கூட ஆகாது. ஹீரோ வந்து இந்த ஸ்வாட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, இப்போ நான் நினச்ச மாதிரியே வந்து ஏன்னா வந்து அந்த ஸ்வாடில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண முடியும், நான் ஸ்வாட் வந்து ஷேட்டரான்னு சொல்லிட்டு பயப்படணுன்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோவுக்கு வந்து இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்வாடை வந்து இப்போதைக்கு வந்து ஹீரோ வெளியில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவில் இருப்பார். இப்போ அந்த ஹானை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணியாகணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அந்த ஹானை வந்து அவரோட கியூஐ பிளேடை வச்சு வந்து அட்டாக் பண்ண போகிறார். ஆனால் அந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட விழுகாது. இந்த ஹானை வந்து ஹீரோ அந்த குகையிலேருந்து வரும்போது எட்டு வந்துருப்பார். ஆக்சுவலாக அந்த பிளாக் லிக்விடும் ஹீரோ எடுக்கத்தான் பார்ப்பார். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு எர்த்குவேக் வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ளி இழுத்துரும். ஆனால் ஹீரோனால் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தை வந்து ஹீரோ எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இப்போ சீனங்கட்டை டேரெக்டாக இப்போ அந்த ரெட் ஹேர் கட்டு தான் போகுது. ரெட் ஹேர் வந்து ஹீரோ பார்த்துனுமே வந்து அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹீரோவோட உடம்புல வந்து இப்போது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாலஸ் இல்லாமல் எல்லாமே வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது இவனுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து ஹீரோட உடம்புல வந்து இருக்கிற வந்து இவனை உணர்றான். ஆக்சுவலாக இதுக்கு காரணம் வந்து அந்த பிளாக் பிளட்டு தான். அந்த பிளட்டு குடிக்கிற மூலமாக வந்து ஹீரோ ஏற்கனவே மாஸ்டர் ரீச் பண்ணும்போது அவரோட உடம்புலேருந்து சில வேஸ்ட்டான எனர்ஜியெல்லாம் போயிருக்கும். ஹீரோட பாடி வந்து பியூராக இருக்கும். இது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமாக. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரீச்சரோட பிளட் குடிச்சங்காட்டி வந்து அது இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு மைன்யூட்டான ஒரு வேஸ்ட்டையும் கூட அது தங்கப்படாமல் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடும். இது வந்து பிளட்டுனால தான் வந்து நடக்குது. இப்படிக்கு வந்து அது நேனோனாலேயே வந்து அது பாசிபிள் கிடையாது. நேனோனாலே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மைன்யூட்டானதை வந்து வெளியெடுக்க முடியுது. ஆனால் அந்த பிளாக் பிளட்டு வந்து ஹீரோவோட உடம்புல இருக்கிறதெல்லாம் வந்து வெளியெடுத்து ஹீரோவோட அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாயிரும். அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ வந்து நீ 12 கவுன்சில் எழுதுறதுக்கு அளவுக்கு இப்போ உனக்கு வந்து இந்த அகாடமிலேருந்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அந்த எல்ட்ரஸுக்கு கொடுக்கப்படுற அந்த பதவி வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஹீரோ கொடுப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து அந்த அகாடமியில் வந்து எப்படி அந்த கல்ட்டில் வந்து 12 கவுன்சில் எல்டர்ஸ் வந்து பவரை வந்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஹீரோனா வந்து அகாடமியில் வந்து ஹீரோவை வந்து எல்லோரும் மதிச்சு தான் ஆகணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த ரெட் ஹேருக்கு வந்து ஈக்குவலாக இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு 6th டெஸ்ட்டை பற்றி கேட்பார். அப்போ தான் வந்து ரெட் ஹேருக்கு மட்டும் இல்லை அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் 6th டெஸ்ட்டை வந்து யாருமே வந்து பாஸ் பண்ணது கிடையாது. அதுவும் இல்லாமல் இதை பற்றி யாரும் வந்து கண்டுக்கிட்டதே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு இப்போ நான் 6th டெஸ்ட்டை வந்து விட்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நடந்த போட்டியிலேயே வந்து எல்லோரும் இந்த 6th டெஸ்ட்டை வந்து அவாய்ட் தான் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹேர் வந்துட்டு சரி நான் உனக்கு 6th டெஸ்ட்னு என்னென்னு சொல்கிறேன், அந்த 6th டெஸ்ட் வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, 12 கவுன்சில் இருக்கிறாங்களா அதில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து நீ சேலஞ்சு பண்ணிக்கலாம், அது மூலமாக வந்து உன்னோட அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த அகாடமியில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அகாடமிக்கும் அந்த கல்ட்டுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க வந்து பெருசாகி தான் வந்து இந்த கல்ட்டுக்கு போவாங்க. இப்போ ஹீரோ இங்கே கவுன்சிலோட அந்த எல்டரோட பவர் வந்து ஹீரோ வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தான்னா வெளியில் போகும்போது சில ஹீரோக்கு மட்டும் ஒரு பேக்கிங் சப்போர்ட் ஏதாவது ஒரு பிளான் இருந்ததுன்னா ஹீரோ வந்து ஈஸியாக அந்த 12 கவுன்சில் எல்டரோட பதவி வந்து ஹீரோனாலே வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ இது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து 6th டெஸ்ட் பாஸ் பண்ணுற மூலமாக ஹீரோவுக்கு வந்து இளவரசன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கிடைக்கும்.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஹேரை வந்து நீ யாரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவன் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருப்பான். ஹீரோ வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து எனக்கு டைம் கொடுங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து போயிடுவார். ஆக்சுவலாக 4th டெஸ்ட்லேருந்தே வந்து டைம் லிமிட்டுங்கிற ஒரு விஷயம் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் 4th டெஸ்ட்லேருந்து மட்டும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த 4th டெஸ்ட்டு எல்லாமே வந்து 4 வருஷம் தான். அதையும் நீங்கள் பார்த்தாங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இங்கேருந்து போய் அகாடமிலேருந்து போய்த்தான் ஆகணும். ஆனால் அந்த 4 வருஷத்துக்கு வந்து 4வது டெஸ்ட்லேருந்து 4 வருஷத்துக்கு நீ ஃப்ரீயாகவே இருந்துக்கலாம், மற்ற டெஸ்ட்டை அட்டன் பண்ணாமே இருந்துக்கலாம், உங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து அவரோட குரூப்புக்கு கிட்ட போய் இந்த பிளட்டு தான் முதல்ல காட்டுறாரு. காட்டினோடனே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அதை பார்த்தோன்னே வந்து மூஞ்சி சுளிக்கிறாங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு பேட் ஸ்மெல்லை வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதை குடிங்க, இதை நான் குடிச்சுங்கிறத வந்து என்னோடய உடம்புல இருக்கிற சில மைன்யூட்டான ஒரு வேஸ்ட்டான எனர்ஜி பாடி விட்டு போய் இப்போ என்னோடய கியூஐ வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது சில பேர் வந்து அதை குடிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாங்க்கு தான் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நம்மளோட யங் மாஸ்டர் வந்து நமக்காக தான் வந்து இதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காரு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அதை குடிப்பான். குடிச்சோடனே வந்து ஃபஸ்ட் நல்லாகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனாலே வந்து அந்த டேஸ்ட்டை வந்து தாங்க முடியாமல் ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சில நேரத்துக்கு அப்புறம் அந்த பாங்கோட உடம்புல இருக்கிற கியூஐ வேஸ்ட்டான கியூஐ எல்லாம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இவனோட உடம்புல வந்து ஈஸியாக கியூஐ ஃப்ளோ வந்து இருக்கும். யங் மாஸ்டர் இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த கருமத்தை குடிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இதே ஒரு விஷயம் தான் தோணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த அகாடமியிலேருந்து இன்னும் ஹையர் ஃப்ளோரில் வந்து அந்த கல்வெட்டுகள் வந்து இருக்கும், அதில் இருக்கிறதாவது வந்து நம்ம கற்றுக்கிட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து 5th ஃப்ளோருக்கு போவார். இப்போ ஹீரோவோட கோல் வந்து அவரோட டெக்னிக் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் தான் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும். அவரோட லெவல் வந்து அந்த 12 கவுன்சில் எழுதுறதுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஹீரோ சேலஞ்ச் பண்ணலாம், பட் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஹீரோ வந்து அந்த டெக்னிக் மூலமாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலே போய் பார்ப்பாரு. அங்கே வந்து 5th ஃப்ளோரில் வந்து புக்ஸ் வந்து பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது, ஜஸ்ட் ஒரு 20 புக்கு என்னமோ தான் இருக்கும். அதில் வந்து ஹீரோவோட மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ் அந்த புக்குமே வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ ஹீரோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து படிக்க ஆரம்பிப்பார். அப்படி படிச்சுட்டு இப்போ அந்த கள்ளத்தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த நோட்டீஸ் பண்ணும்போது தெரியுது முன்னாடி வந்து அந்த போயம் மாதிரி எழுதியிருக்கு, ஆனால் பின்னாடி போய் பார்த்தா அந்த வாளால் வெட்டப்பட்ட எந்த விதமான ஒரு காயமே வந்து அந்த கல்லை வந்து பதிக்கப்படாமல் இருக்கும். ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியாது. நானும் இது ஸ்கேன் பண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருன்னு சொல்லி நானும் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் வந்து ஒரு சின்ன டாட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பின்புறம் தான் இருப்பார். முன்புறத்தில் போனால் அதுலேயுமே ஒரு சின்ன டாட். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற டாட்டு பின்னாடி இருக்கிற டாட் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இதுலேருந்து வந்து ஹீரோனை வந்து அவர்னாலேயே வந்து ஒரு கிரியேட்டை வந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போக சொல்லி ஆன்செஸ்டர் விட்டுக்கு போய்க்கிறாரா என்ன அப்படின்னு தெரியல ஹீரோவுக்கு. இப்போ ஹீரோவுக்கு வந்து இதை நான் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது இந்த ஹெவன்லி டீமன்ஸ் ஆர்ட் ஸ்கில் எது வந்து குறிக்கிதுன்னா வந்து நம்ம வந்து ஸ்வாடோட வில்லை வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்றுக்கணும், நம்ம எந்த விதமான ஒரு குழப்பத்துலேயுமே இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஸ்வாட் பேத்தை வந்து சூஸ் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து அந்த இடம் லைட்டாக வந்து ஷேக்காக வெளியில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்டர் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹீரோவோட உடம்பு சுற்றியும் வந்து ஒரு ஹெவன் கியூஐ மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த ஹெவன் கியூஐங்கிறது வந்து இப்போது மனுஷனால் ஹீரோ இது வரைக்கும் வந்து அவரால் வந்து எர்த்து அந்த வாட்டர் ஃபயர் அந்த மாதிரி பேசிக்கான 5 எலமெண்ட்டை வந்து ஹீரோனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ அந்த 5 கியூவை வந்து ஹீரோ வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதை வந்து யுனைட் பண்ணி அந்த 5 எலமெண்ட்டையும் வந்து ஒரே எலமெண்ட்டாக மாற்றி அந்த எலமெண்ட்டில் இருக்கிறத வந்து அந்த எலமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரௌண்டிங்ஸில் இருக்கிற கியூஐ வந்து கேதர் பண்ணுறது தான் வந்து இந்த ஹெவன் கியூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெவன் கியூஐ வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான். ஆக்சுவலாக ஹீரோக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பவரெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அந்த எல்டர்ஸ்லேயுமே சில பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது வந்து நார்மல் தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ப்ராடக்ட் பண்ண சொல்லி அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது, அது ரெட் ஹேர் தான் சொல்கிறது. எல்லோரும் வந்து ஹீரோ ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஹீரோவோட பாடி வந்து ரீபில்ட் ஆகும்.
அவரோட அந்த ஸ்கின்னு உள்ளே இருக்கிற எலும்பு எல்லாமே வந்து உடஞ்சி ஹீரோ வந்து அவரோட ஸ்கின் இன்னும் பிரைட் ஆகும், அவரோட கண் எல்லாமே வந்து இப்போ புதுசாக ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அடைச்சா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் வந்து இப்படி ஷேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு இருந்துட்டு டேய் புக்கை பார்த்து வைங்கடா, அது ரொம்ப ப்ரீசியஸானவனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சீனன்கிட்ட ஹீரோ வந்து டேரெக்டாக ரெட் கார் கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஸ்வாட் கிளான் அவனை தான் வந்து நான் இப்போது சண்டைக்கு வந்து கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ரெட் கார் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவன் வந்து ஹீரோ இப்போ அட்டைன் பண்ணல இந்த லெவலை வந்து அவன் அட்டைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவனை போய் இவன் எதுக்கு இவன் வந்து 6 மெயின் கிளானில் இருக்கிற காலத்தையும் வெறுக்கிறான்னு எனக்கு தெரியுது, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு எல்ட்ரிவே அவன் டேரக்டாக சான்ஸ் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெட் ஹேர் வந்துட்டு சரி நான் வந்து லெட்டர் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து அந்த ஹார்ன் எடுத்து டேரக்டாக அந்த ஸ்மித் கிட்ட போவேன். அந்த ஸ்மித் இருந்துட்டு எப்பா இது என்ன மாதிரி ஒரு இது ஹார்ன்பா இது வந்து என்னோடய ஸ்வாடவே வந்து உடச்சிருச்சு, இது எங்கேருந்து உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு இல்லை என்னால் வந்து இதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, இதனால் வந்து நான் அருமையான ஒரு பிளேடு வந்து என்னால் பண்ண முடியும், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஹீரோக்கு வந்து இந்த லீடர் பட்டை கொடுக்கும், அதாவது அந்த எல்டர் பட்டை கொடுக்கும்போதே அவருக்கு இன்னொரு மெட்டலும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்வாடு சின்ன ஒரு நைஃப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மித் வந்துட்டு நீ அதையே கொடுப்பா, நான் அதை வந்து உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்கிரேடான ஒரு ஸ்வாடாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு ஆள் வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ நீ வந்து எல்டர், நீ வந்து கிளானில் இருக்கிறத எடுக்கக்கூடாது, நீயே எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து நீ என்கிட்ட கொடுத்து எத்தனை வேணாலும் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள நினைப்பார் நான் இப்போ வந்து இது மூலம் வந்து ஒரு ஸ்வாட் பண்ணணும், அந்த ஸ்வாடு வச்சுக்கிட்டு இந்த டீமன்ஸோட வந்து இப்போதைக்கு நான் வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதில் கண்ட்ரோல்டாக இருப்பார், அவரோட பவர்ஸ் வந்து வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனை வந்து மேக் பண்ண இப்போ வந்து 2 மாதம் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு சரி டக்குன்னு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த நாட்கள் வந்து வருது. ஹீரோ வந்து இந்த சண்டை கட்டுறக்க நாட்கள் வரும்போது ரெட் ஹேர் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி சப்மிட் பண்ணேன் ஆனால் அங்கே வந்து அந்த எல்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஏன் அது இல்லை நான் அவனை தான் சேலஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ரெட் ஹேர் வந்து சுற்றி வந்து ஒரு சவுண்ட்லெஸ் பேரியர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்கு வந்து சில எல்டர்ஸ் வந்து இங்கே கிடையாது, இங்கே டோட்டலாக இருக்கிறதே 4 எல்டர்ஸ் தான், அவங்க மற்ற எல்டர்ஸ் எல்லாமே வந்து வேறு ஒரு வேலையை வந்து போயிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இப்போ நான் யாரை வந்து பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ரெட் ஹேர் வந்துட்டு நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி பாய்சன் கிளான் எல்டர் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சூப்பர் அந்த நாயத்தான் நான் எதிர்பார்த்துட்டு தான் அவனை சேலஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஹீரோ வந்து சேலஞ்சு கொடுத்துருவான். ஸோ ஹீரோ வந்து இப்போது அந்த சேலஞ்ச் வந்து எதுக்கு ரெடியாக இருக்கா, அதே சமயத்தில் அந்த ஸ்மித் வந்து பிளேடை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவான். அவன் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு வந்து பிரமிச்சு போகிறாரு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்வாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பட்டர்ஃப்ளை டான்ஸுங்கிறது வந்து ஒரு பிளேட் டெக்னிக், அதை இது ஸ்வாட் மூலமாக வந்து இன்னும் மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து ஹீரோ நல்லா புஷ் பண்ணுவோன்னு சொல்லி ஹீரோ வந்து ஹாப்பியாக தான் இருப்பார். அந்த ஸ்வாடுக்கு பேர் வந்து ஹீரோ வந்து ஒயிட் ட்ராகன் அப்படின்னு வச்சுருப்பார் கைஸ். ஹீரோ கிட்ட இன்னொரு சுப்ரீம் ஸ்வாட் இருக்குது, ஹீரோ இப்போ கையில் வச்சுக்கிறது பிளேடு, இன்னொரு ஸ்வாடு வந்து டிமானிக் ஸ்வாட். ஸோ இப்போ அந்த எல்டர் கிட்ட போய் இந்த ரெக்வஸ்ட் போக அங்கே சில நாய்ஸஸ் எல்லாம் வந்து மறுக்கிறாங்க, சில பேர் வந்து போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்டர் வந்துட்டு இல்லை நான் வந்து அவனை கொல்லணுன்ட்டு வந்து எனக்கு ஆசை தான், ஆனால் என்னால் வந்து இது பண்ண முடியாது, ஏற்கனவே நம்மளோட கிளான் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது, இப்போ நான் அவனை எதாவது பண்ணி கொண்டுட்டேன்னு வையேன் இதுதான் ஒரு சாக்காக சொல்லிட்டு நம்ம கிளானை இன்னுமே வந்து கீழே தள்ளிடுவாங்க. ஸோ நான் இதை ரெஃப்யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்ப போய் அந்த பாய்சன் கிளான் இளவரசனை பார்க்க போக என்னை மன்னிச்சிரு நியூபி, நான் வந்து உன்னை இப்படி பார்ப்போன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை பரவாயில்ல கிராண்ட்பா உங்கள் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஒருத்தங்க வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெளியில் இருக்கிற வாரியர்ஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். டேய் சொல்கிறா எனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை அவங்க வந்து 6 மெயின் கிளான்ஸில் இருக்கிற ஒரு உமன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாய்சன் கிளான் லீடர் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பான். அப்படியே வெளியில் போக அவளை பார்த்துட்டு வந்து இவனுமே பார்த்துட்டு ஷாக் ஆவான். அவள் யாருன்னா வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து பாய்சன் கொடுக்கறதுக்காக பாய்சன் கிளான் இளவரசனோட அம்மா கிட்ட வந்து ஒரு பாய்சன் வாங்குவாள், ஒரு மைக்ரோ பாய்சன்.
நல்லா அது யாருனாலையுமே கண்டுபிடிக்காத ஒரு பாய்சன் வாங்கலாம். அவள் தான் ஆக்சுவலாக இவ தான் வந்து மெயின் வில்லி. ஹீரோவோட அம்மா போட்டதுலேருந்தே இவ தான். ஸோ இப்போ வந்து இவ வந்து அந்த பாய்சன் எல்டர்கிட்ட வந்து ஏதோ பேச வந்திருக்க. இப்போ அந்த எல்டர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். பட் இவ வந்து பார்த்து ஏதோ பேசுறங்காட்டி வந்து அவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ அவனும் இந்த விமனுக்கு என்ன வேணும்னா ஹீரோ வந்து எலிமினேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹீரோ இப்போ வந்து அவரோட கையில் வந்து 12 அந்த கவுன்சில் எல்டரோட பொசிஷனை வந்து கையில் வச்சுருப்பார். ஹீரோ இன்னும் வளர விட்டோம்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தீர்த்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்கெட்சை போட்டு நகர்த்திட்டு இருக்கேன். இப்போ அந்த நாட்கள் 6 நாட்கள் சரியாக இன்னிலிருந்து 6 நாட்கள் கழித்து வந்து அந்த டெஸ்ட்டு வந்து நடைபெறும். ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்டர்ஸ் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை விட்னஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதே வந்து அங்கே சில மெயின் ஆண்கள் தான். இப்படிக்கு வந்து அங்கே கல்ட் லீடர் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான வேலையை வந்து வெளியில் போயிருப்பாங்க. அதுதான் அந்த ரெட் கார் சொல்லியிருப்பான். ஸோ என்ன விஷயன்றது அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இப்படி அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து பழி எடுக்க வந்து ரெடியாக இருப்பார். இதோடைய இந்த சாப்டர் முடியுது கைஸ். நான் வந்து டைமிங் வந்து மார்னிங் 7 o'clock வந்து போட்டிருந்தேன். 7 o'clockனா ஒரு 6:30 7 o'clock போட்டிருந்தேன். பட் நான் இப்போ வந்து டைமிங் மாற்றலான்னு இருக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நான் நைட்டு போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து சில நண்பர்கள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, ஒர்க்குக்கு போகிறீங்க, மார்னிங்கே வந்து செல் எடுத்து உட்காந்தா அவங்க வீட்லேயுமே வந்து சில பேச்சுகள் விழுகுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக வந்து நீங்கள் காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறம் பார்க்குற மாதிரி ஒரு ஈவினிங் ஒரு 6:30 to எப்படி மார்னிங் 6:30 to 7 போட்டோன்னா அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சா ஓகேன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மார்னிங் வந்து எந்திரிச்சோன்னே வந்து செல்லில் உட்காந்துருக்கு நீங்களும் பேச்சு வாங்கண்ணா. ஸோ கைஸ் உங்களுக்கு சொன்னால் சொல்லுங்கள், இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். பட் ஈவினிங் பார்க்குறது பெஸ்ட்டு கைஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தொலைலாம் ரிலாக்ஸ்டாகவும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வந்து வேலை இருக்காது சாயந்தர நேரத்தில். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் வரைக்கும் பை கைஸ்.